அனைவருக்கும் வணக்கம். இது இன்வெஸ்ட் ஈஸ்ட் சேனல். இந்த காணொலியில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டைட்டனோட ஃபைனான்ஷியல் 2023-24 ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டையும் ரீசெண்டாக அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் வித் பங்களாதேஷ் ரிதம் ஜுவல்லரியோட டாப்பிக்கையும் அவங்களுடைய ஆர்ஓஇ ரெவென்யூ அண்ட் பேட்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன இது ஓகே வீடியோக்குள்ள போகலாம். டைட்டன் ரீசெண்டாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க ரிதம் ஜுவல்லரியோட. இது வந்து பங்களாதேஷில் இதில் வந்து 76% ஓனர்ஷிப் வந்து டைட்டன் இருக்கும். மீதி 24% வந்து ரிதம் ஜுவல்லரிட்ட இருக்கும். இது வந்து பங்களாதேஷ். ஸோ டைட்டனோட மொத்தம் 4 டேரக்டர் இருப்பாங்க இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில். 3 டேரக்டர் ஃப்ரம் டைட்டன் அண்ட் ஒரு டேரக்டர் ஃப்ரம் ரிதம். ஸோ இது மூலமாக டைட்டன் வந்து பங்களாதேஷ்லையும் அவங்களோட ஜுவல்லரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி டைட்டன் வந்து பல யூஎஸ்ஏ, துபாய் அந்த மாதிரி மல்டிநேஷனல் இதில் இருக்குது. இது இன்னொரு ஸ்டெப்ஸ் அவங்க வச்சுக்கிறாங்க இன் பங்களாதேஷ். ஸோ டைட்டன் வந்து மல்டிபிள் நாட் ஓன்லி ஜுவல்லரி, அவங்க மல்டிபிள் பிராண்ட்ஸஸ் வச்சுருக்காங்க. என் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஜோயா, தனிஷ்க் அண்ட் கேரட்லைன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி அவங்க அக்யூர் பண்ணாங்க. ஸோ கேரட்லைன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஃபோக்கஸிங் ஆன் 18% கேரட் வந்து கோல்ட் லைன் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து கேரட்லைன் வந்து மோஸ்ட்லி ஆன்லைனில் அவங்களுடைய ஜுவல்லரி சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்சஸ் வி ஆல் நோ ஃபாஸ்ட் ட்ராக், டைட்டன் அண்ட் சொனாட்டா அண்ட் அதர் பிராண்ட்ஸ் ஆல்சோ இருக்குது. அண்ட் ஐகேர் டாடா டைட்டன் ஐகேர்ல வந்து பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயரோட இந்த இயர் வந்து பயங்கரமா இன்க்ரிமெண்ட் இருக்குது. இதோட ஃபர்தர் டிஸ்கஷன் நம்ம வீடியோல பார்க்கலாம். அண்ட் எர்த்பேக்ஸ் அண்ட் ஸ்கின் டைட்டனாவும் அவங்களோட ஃப்ராக்ரன்ஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரீசன்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 24% கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3.95 அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6.8. EBITDA பார்த்தீங்கன்னா 5,825 crore. ஸோ 12.3% லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ROE 2% அண்ட் ROC பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா ரொக்கி, ஹோசூர், கோயம்புத்தூர் அண்ட் சிக்கிம்ல இருக்குது. அண்ட் ஜுவல்லரி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, ஹோசூர் அண்ட் பாட்நகர். ஐகேர் பார்த்தீங்கன்னா நொய்டா, கொல்கட்டா எல்லாம் இருக்குது. ஸோ ஜுவல்லரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராஃப்டிங் தனிஷ் ஜுவல்லரி செக்ஷன்ல ஒரு பார்ட் வந்து தனிஷ் அண்ட் அனதர் ஒன் பார்ட் பார்த்தீங்கன்னா கேரட்லைன் அண்ட் ஜோயா. ஸோ தனிஷோட ஃபைனான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 20% இம்ப்ரூவ் ஆகிடுது. அண்ட் இபிட் பார்த்தீங்கன்னா 8.3% இன்க்ரீஸ் ஆகிடுது. அண்ட் இபிட்டா மார்ஜின் 12.3. ஸோ தனிஷ் ரொம்பவே ஃபாஸ்டாகவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட்லைன், இது ரீசென்ட்லி அக்யூர்டு கோல்ட் ஜுவல்ஸ் விச் இஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் 18 கேரட் கோல்ட் ஆன் அவங்க வந்து அதிகமாக ஆன்லைனில் விற்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2,930 crores. இன்கம் பார்த்தீங்கன்னா 34% அண்ட் இபிட்டா மார்ஜின் 6.7%. இபிட் பார்த்தீங்கன்னா 195 crores. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மார்க்கெட்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 2018 and 19 பார்த்தீங்கன்னா 350 crores அண்ட் 2021-22 400 crores அண்ட் 2023 and 24 525 crores. ஸோ இது மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிடுது. 4.5 to 8% லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தனிஷ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 464 ஸ்டோர்ஸ் வச்சுக்கிறாங்க இன் 270 டவுன்ஸ் இன் கண்ட்ரீஸ்ல வச்சுக்கிறாங்க. ஹையர் CAGR இன் டயர் 2, 3, 4 டவுன் ஓவர் லாஸ்ட் 5 years. ஸோ அண்ட் அனதர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்னோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ். இதோட ஃபைனான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 18% இயர் ஆன் க்ரோத் ஆகுது. இபிட்டா 3.9 அண்ட் இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10.2. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் மார்ஜின். அதுக்கப்புறம் ஐகேர்ல தான் இப்போ அவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் இருக்குது. அவங்களோட CEO ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 5% இன்க்ரீஸ் ஆகுது. ரெவன்யூ வேல்யூ 724 crore அண்ட் இபிட்டா பார்த்தீங்கன்னா 85 crore. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 13.3 டீக்ரோத் ஆயிடுது. ஸோ இது ஃபர்தர் இயர்ல அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இபிட் மார்ஜின் 11.7%. அண்ட் டைட்டன் ஐகேர்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது. நியூ சர்ஜன் அண்ட் டிரைவிங் ஃபார் ஸ்பெஷல் லென்ஸ் அவங்க இது பண்ண போறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் அண்ட் லக்ஸரி திங்ஸ். தேர் இஸ் ஐட்டன் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ மோர்
பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 144 crore இருக்கிறாங்க. நீட் விஷன் கரெக்ஷன் 55 crore, அடாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 crores. ஸோ டோட்டலாக அவங்களோட மார்க்கெட் சைஸ் இம்ப்ரூவ், டைட்டன் ஐ கேர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த கால்குலேஷன் இந்த இந்த இது சொல்லி அவங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் கம்பெனி தான். நம்ம யாருக்கும் அந்த அளவு அதிகமாக தெரிஞ்சிருக்காது. டைட்டன் வந்து ஒரு ஜுவல் கம்பெனின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். பட் டைட்டன் நாட் ஓன்லி ஜுவல் கம்பெனி, மல்டிபிள் கம்பெனிஸ் ஆர் தர். அவங்க ஒரு தனிஷ்க் வச்சுக்கிறாங்க, ஒரு சாரி பிஸ்னஸ் வர வச்சுக்கிறாங்க. டேல் இஸ் த பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா டேலோட ஜென்ரேட்டட் இன்கம் பார்த்தீங்கன்னா 754 crore அகேன்ஸ்ட் த ப்ரீவியஸ் இயர் 510 crores. ஸோ டெல் யூஎஸ்ஏ இது வந்து யூஎஸ்ஏல சப்சிடரி இருக்குது. இதோட சப்சிடரி கம்பெனி பார்த்தீங்கன்னா கிரீன் இன்ஃப்ரா வின் பவர் இன் தேனி லிமிடெட் விச் சப்ளைஸ் எனர்ஜி டு த ஆப்ரேஷன் ஆஃப் த கம்பெனி. அது ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கும். இது போக நாட் ஓன்லி கிரீன் இன்ஃப்ரா விண்ட் பவர் இஸ் நாட் ஏ சப்சிடரி, அது போக அவங்ககிட்ட மல்டிபிள் சப்சிடரி இருக்குது. இது வீடியோவில் பார்க்கலாம். தனீரா வந்து அவங்களுடைய சாரி பிசினஸ் பார்த்தீங்கன்னா உமன் எத்னிக் வியர் மார்க்கெட் அண்ட் சாரி 27,000 crore மார்க்கெட்டை அவங்க வச்சுக்கிறாங்க தனீரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனீரியாவோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் எண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸ், அவதார் அந்த மாதிரி லோயர் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஹையர் பிராண்டர்ஸ் வந்து இவங்க காம்படிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரம் லோயர் ப்ரைஸ் டு ஹையர் ப்ரைஸ் தனீரா வந்து இது காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசன்ட் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்வாலா வந்து 4.23% கேபிட்டல் வச்சுக்கிறாரு. அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இவங்க தான் இந்த மேஜர் ஹோல்டிங்ஸ் இன் டைட்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சர்வீஸ் சோல்டு டைட்டனோட டோட்டல் டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி இட் செல்ஃப் 89.46% அண்ட் வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ் 8.24, ஐ கேரில் பார்த்தீங்கன்னா 1.51. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஐ கேரில் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகணும். ஃப்ராக்ரன்ஸில் 0.24 அண்ட் இந்தியன் ட்ரெஸ் வியரில் 0.43 அண்ட் ஃபேஷன் அக்சசரிஸ் 0.12. ஃபேஷன் அக்சசரிஸில் பேக்ஸ் நம்ம வந்து செக் பண்ணோம். இதெல்லாம் மல்டிபிள் சப்சிடரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டைட்டன்ல 12 சப்சிடரிஸ் கம்பெனிஸ் இருக்குது. the first one is we discussed டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட். அது மாதிரி டோட்டல் 12 சப்சிடரிஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹெஜ் இவங்க வந்து டோட்டலாக எவ்வளோ ஹெஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன் ஹெஜ் பார்த்தீங்கன்னா 8,656 kgs ஆஃப் கோல்டு வந்து ஹெஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. இன் 2024 பார்த்தீங்கன்னா 10,154 ஹெஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலில் கோல்டு ஃப்ளக்சுவேஷன் ஹை அண்ட் டவுனாக இருக்கிறதுனால இந்த ஹெஜிங் பண்ணிக்கிறாங்க. நாமினல் அமௌண்ட் இன் க்ரோர் பார்த்தீங்கன்னா 6,527 crore ஹெஜிங் கோல்டு ஹெஜிங்ல இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்து வந்து ரொம்பவே க்ரோத் இல்லை, ஜஸ்ட் சிஏஜிஆர் 3%. அண்ட் ஃபைனான்ஷியல் இயர் 2020-22 பார்த்தீங்கன்னா 2% தான் சிஏஜிஆர் க்ரோத் இருக்குது. பட் இந்த டோட்டல் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 31% லாஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்த இன்டர்நேஷனல் லெவலில் கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கு இது ஒரு காரணம். ஸோ கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக டைட்டனோட க்ரோத்தும் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ட்ரெண்டை வச்சு நம்ம கணிச்சிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் குறையும் போது கோல்டோட ரேட்டுக்கு கன்ஃபார்மாக ஏறும். ஸோ அந்த டைம் வந்து நமக்கு இந்த டைட்டன் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு லாங் டேர்ம் பெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டைட்டனுடைய சிஏஜிஆர். ஸோ டோட்டலாக டைட்டனோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 31% இன் லாஸ்ட் 3 years, 89% ஃப்ரம் ஜுவல்லரி. பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க காம்படேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மலபார், ஜிஆர்டி, கல்யாண் கூட போனது பிராண்டட் கம்பெனிஸ் கூட காம்படேட் பண்ணுறாங்க. அண்ட் ரூரல் ஏரியாலையும் அவங்க வந்து காம்படேட் பண்ணாங்க. லைக் தங்கமயில், பிசி ஜுவல்லர்ஸ் போன்ற ரூரல் மெயின் ஸ்ட்ரீம் ரீஜனல் செயின்ஸ் கூடயும் அவங்க காம்படிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ரீசன்ட் பிஎஸ் பார்த்தீங்கன்னா டைட்டனோட பிஇ பார்த்தீங்கன்னா 86.4, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஒரு குவார்டர் பார்த்தீங்கன்னா 771. ஸோ அது அவங்களுடைய இன்டர்நேஷனல் காம்படிட்டர் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களும் சேம் பியராக தான் இருக்கிறாங்க. ஸோ பட் கம்பேரிங் டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 7 times ஹையர். அதே மாதிரி ரூரலில் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி ஜஸ்ட் 28.24 per quarter. So in all category they are competitive. Profit growth பார்த்தீங்கன்னா past 5 yearsல பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. அண்ட் சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா past 5 yearsல 20.9 இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ ஷிஃப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 19 to 24 அவங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வேரி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஃப்ரம் 83 to 88% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வியரபிள் பார்த்தீங்கன்னா there is a lot change.
ஃப்ரம் 2019 பார்த்தீங்கன்னா from 3% to 2024 they increased to 4%. So they are diversity. And the story for the first international Tanish opening in Mina Bazar, Dubai. Right now they have 8 Tanish in UAE and 4 in USA and 2 in Qatar and 1 in Singapore and 1 and Oman. Next week they are going to open. The first international Mia open in Burj Mahal, Dubai in 2023. Carrot Line Zoya to follow soon. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கேரட் லைன் அண்ட் ஜோயா ஆல்சோ இன் ஃபியூச்சர்ல இந்த யூஏஇ கத்தார் அண்ட் சிங்கப்பூர்ல ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டபுளிங் ஆஃப் டர்ன் ஓவர் எவ்ரி ஃபியூச்சர் க்ரோத் சொல்லியிருக்காங்கன்னா 250 crore இருந்து எவ்ரி இயர் இது டபுள் ஆகும் 500 and 1000. ஸோ கம்பேரிங் டு த பிஇ இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் வில் ரீச் 75 EBOs, 25 Tanish and 10 Titan I plus 5 Measters by the end of 25. இது அவங்களோட கைடன்ஸ். ஸோ 50 Tanish shows around the world completed regional Tanish game. ஆம்பிஷன் அவங்களோட 2025 கோல் என்ன பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் டு கிளாக் $500 million and reach 5,000 customers by financial 2027. ஸோ டைட்டனோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2024 to 27 3 times வியரபிள்ஸில் மல்டிபிள் க்ரோத் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஃப்ராக்ரன்ஸில் 2 times அண்ட் உமன் பேக்ஸில் 3 times அண்ட் தனி மீன் த சாரீ செக்ஷன்ஸில் அவங்க 3 times இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.